பாஜகவை எடுத்து விஜய் என்ன இது வரைக்கும் ஆணையா புடிங்கிருக்காரு. ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், புஷி ஆனந்த கைது பண்ணிட்டாங்கிறதுக்கு அத்தனை தாவேக தொண்டர்களும் பொங்கி எழுந்தாங்கல்ல, தமிழ்நாடு முழுக்க கொந்தளிச்சாங்கல்ல. இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக எந்த தாவேக தொண்டை எங்க போராட்டம் பண்ணா? இப்ப நீட்டுக்கு எதிராக திமுக குரல் எழுப்புனுச்சு, சிஏஏ சட்டத்துக்கு எதிராக குரல் எழுப்புனுச்சு, 3 வேளாண் சட்டத்தை எதிர்த்து குரல் எழுப்புனுச்சு. ஆளுநர் ரவி தினம் மேடையை போட்டு போற இடத்துல சனாதனம் உயர்ந்தது, திராவிடம் வீழ்ந்ததுன்னு பேசிட்டு இருக்காரு. அதை எதிர்த்து திமுக குரல் எழுப்புது. வக்பு சட்டம் இன்னைக்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகி இருக்கு. வக்பு சட்டத்துக்கு எதிராக மாநிலங்களவையிலும் நாடாளுமன்றத்தில் திமுக எதிர்த்து குரல் எழுப்பிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா விஜய் அவர்களுக்கு வந்து எல்கேஜி சண்டை மாதிரி இருக்கு. சரி, இவ்வளவு நக்கல் பண்ற நீங்க, இவ்வளவு கிண்டல் பண்ற நீங்க, விஜய் என்ன பண்ணாரு இது வரைக்கும்? ஒரு ட்வீட் போட்டதை தவிர, ஒரு அறிக்கை விட்டதை தவிர, இந்தி திணிப்புக்கு எதிராக, மும்மொழி கொள்கைக்கு எதிராக, வக்பு சட்டத்துக்கு எதிராக, இவ்வளவு பாசிச போக்க கடைபிடிக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிராக இது வரைக்கும் விஜய் என்ன பண்ணியிருக்காரு? இது வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் கேள்வி கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நீங்க ஒரு மேடையை போட்டு ஷோகேஸுக்கு மாசம் ஒரு தடவை வருவீங்க, வாயில வந்ததை பேசுவீங்க, அதுக்கப்புறம் எங்க நீங்க இருக்கீங்கன்னே தெரியாது. எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க கூட துப்பு இல்லாம, அதிமுகவை எதிர்க்க கூட துப்பு இல்லாம பண்ணக்கூடிய விஜய் அரசியலை மக்கள் கேள்வி கேட்பாங்களா, கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்ப இப்படி ஒரு இழிநிலையான அரசியலை செய்யக்கூடிய நீங்க திமுகவை பார்த்து கேள்வி கேட்கறது உங்களுக்கு என்ன துப்பு இருக்கு? ஏங்க, எவ்வளவு பெரிய மழை, வெள்ளம், புயல், சென்னை மூழ்கினுச்சு, திருநெல்வேலி, தூத்துக்குடி மூழ்கினுச்சு, மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க. ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் பார்த்தோம்ல, டிவியில் லைவ்ல பார்த்தோம்ல. ஒவ்வொரு குடும்பத்துக்கு 2000 ரூபாய் நிவாரணமா மாநில அரசு தான் கொடுத்துருக்கு. மத்திய அரசோட நிதி என்ன வந்துச்சு? SDRF ஃபண்டு, அதாவது ஒவ்வொரு வருஷமும் மாநிலத்துக்கு தரக்கூடிய பேரிடர் நிதியை கூட விடுவிக்கல. அப்ப இதெல்லாம் எடுத்து கேள்வி கேட்டா உங்களுக்கு விளையாட்டு சண்டை மாதிரி இருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க பாஜகவை நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலை. அதாவது பாஜகவுக்கு மயிலிறகால தடவி கொடுக்கக்கூடிய வேலையை விஜய் செஞ்சுட்டு இருக்காரு. இத்தனை நாள் சீமான் செஞ்சுட்டு இருந்தாரு, அது எடுபடலன்னு இப்ப விஜய புதுசா இறக்கிருக்காங்க. இதே விஜய் அவர்கள் நக்கல் பண்ணக்கூடிய, கிண்டல் பண்ணக்கூடிய போராட்டத்தை தான் இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் எதிர்த்து பேசிட்டு இருக்குல்ல. விசிகா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு, கம்யூனிஸ்ட் பேசுது, காங்கிரஸ் பேசுது, அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் இன்னைக்கு இந்த விஷயத்துல திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் விடுங்க, அதிமுக எதிர்த்து பேசியிருக்கா இல்லையா இந்தி திணிப்புக்கு எதிராக? அப்ப இது எல்லாத்தையுமே நாடகம்னு சொல்ல வராரா விஜய் அவர்கள்? தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சியும் வந்து போலி, பாஜக எதிர்க்கிறது போலித்தனம், விஜய் மட்டும் பெரிய பாஜக எதிர்க்கிறதுல பெரிய வல்லவர், பெரிய வித்தகர், தன்னை தானே கிளைம் பண்ணிக்கிறாரு அவரு. என்ன இது ஒரு அரசியல்? தமிழ்நாட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்க கூட இந்த விஷயத்துல பாஜக பண்ற அநியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நிதியாக 10,000 5,000 சின்ன பிள்ளைங்க கொடுத்துட்டு இருக்காங்க. மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சினிமால இருந்து வந்தவருக்கு இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் பார்த்தா நக்கலாகவும் கிண்டலாகவும் தான் தெரியும்.